கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக போச்சு. இப்போ இந்த பாழா போகிற இந்த சவுக்கு சங்கர் எப்போ அரசாங்கம் கையை வச்சு உள்ளே போட்டாங்களோ இப்போ சம்மந்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ தூக்கி உள்ளே போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி தொலைய வேண்டியதானே. இப்போ பாருங்கள், கூண்டாசு போட்டாங்க, அந்த அம்மா ஆட்கொணர்வு மனு போட்டு ஹைகோர்ட்டில் பெரும் பிரச்சனை ஆகி போய் இப்போ அதில் நீதிபதிக்கே பிரச்சனை வந்துடுச்சு. இப்போ சாமிநாதன், நீதியரசர் சாமிநாதனுக்கே பிரச்சனை வந்துடுச்சு. ஏன்னா அவசரமாக அந்த கேஸை எதுக்கு எடுக்கணும்? எவ்வளோ கேஸுகள் லிஸ்ட் அவுட்டில் இருக்கும்பொழுது இதை எதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஜி சுவாமிநாதன் என்ன சொல்கிறாரு, 2 உயர் அதிகாரிகள் என்னை சந்தித்து இதை ஸ்பீடப் பண்ணி கேஸை நடத்தணும், கேஸை முடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, அதனால தான் நான் எடுத்தேன். அப்படி இல்லைன்னா அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் கேஸை நடத்திட்டு போயிருப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஓப்பன் கோர்ட்டில் சொல்லிட்டார். சரி, இவர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டாரு, அது அப்படியே போயிடும்னு பார்த்தா இப்போ வெடிஞ்சு வேற மாதிரி ரூபம் எடுத்து வந்திருக்கு. இப்போ அந்த வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்ன பண்ணிட்டாரு, நம்ம உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் புகார் அனுப்பிச்சிட்டார். என்னன்னு புகார் அனுப்பிடுறாரு, இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி யார் இவர்கிட்ட பேசுறது, அந்த 2 பேர் யார், இவர் கோர்ட்டில் டிக்ளேர் பண்ணணும் அவங்க 2 பேரையும். அப்ப அந்த 2 பேரை யார் அனுப்புனது, யார் ப்ரெஷர் கொடுத்து அனுப்புனது, இதை கண்டுபிடிக்கணும். இதுக்கு சிபிஐ தான் விசாரிக்க பண்ணணும் இப்படின்னு மனுவை போட்டு தள்ளிட்டார் யானை ராஜேந்திரன். அதில் வேறு பழசாது இதை மாதிரி அவ்வளோ விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆதாரம் கிடையாது. இப்போ இது ஆதாரத்தோடு இருந்தால்தான் அந்த பெட்டிஷன் போடுறேன் அப்படின்னாரு. இதில் அந்த 2 பேர் ஒரு சேம்பரில் மீட் பண்ணாங்களா, இல்லை வீட்டில் மீட் பண்ணாங்களா, எங்கே மீட் பண்ணாங்கன்றது தெரியாது. சேம்பரில் மீட் பண்ணாங்களா, நம்ம கேமரா இருக்கும், சிசி கேமரா இருக்கும். வீட்டில் மீட் பண்ணியிருந்தாலும் சிசி கேமரா இருக்கும். அதை நம்ம ஆய்வு பற்றினா யார் வந்தாங்கன்றது தெரிஞ்சு போயிடும். அவங்கள கூப்பிட்டு விசாரித்து அதுக்கப்புறம் அவங்க அனுப்புனது யார், அவங்களையும் முட்டி தட்டி எட்டு நிற்க வைக்கணும் அப்படின்றது நோக்கம் தான் நம்ம யானை ராஜேந்திரன் மனு போட்டிருக்காரு, சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு. சரி, ஒரு விஷயம், நீதியரசர் அவர்கள் 2 பேர் சொன்னார் இல்லைங்களா, அந்த 2 பேர் இவரே சொல்லிட வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது, போய் விசாரிக்கலாம் அவசியம் கிடையாது. இவரே சொல்லிட்டாங்கன்னா அந்த 2 பேரை கூப்பிட்டு அவங்க விசாரிச்சுக்கலாம். நீதிபதியை தனியாக வச்சுட்டு உங்களை அனுப்புனது யாரையா, நீதிபதி கிட்ட பேச சொன்னது யாரு சொல்லுங்க அப்படின்னு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். அழுத்தம் அப்படின்னாலுமே அது ஒரு வகையான மிரட்டல், கிரிமினல் அஃபென்ஸ் அது. இது நீதிமன்ற அவமதிப்புலாம் கிடையாது. நீதிமன்ற அவமதிப்புனா என்ன, ஒரு 5000 ஃபைன் போடுவாங்க, 3 மாதம் ஜெயிலுக்கு போடுவாங்க, அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது கிரிமினல் அஃபென்ஸ். இது மிகப்பெரிய மோட்டிவ், உள்நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இது பெரிய விஷயம். இதை இம்மீடியட்டாக யானை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னது போல சிபிஐக்கு என்கொயரி போட்டு அதை 2 பேரை பிடிச்சி விசாரித்து யார் உன்னை அனுப்புனது கூப்பிட்டு அவங்களையும் விசாரித்து பொதுமக்கள்கிட்ட அவங்கள அடையாளம் காண்பிக்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. அதாவது சாமிநாதனுக்கு எப்படிலாம் வருது பாருங்க தொல்லைகள். ஏற்கனவே அது சாதாரணமாகவே அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்பா அம்மா அந்த உறவுகள் பார்க்கக்கூடாது, சாதி மத பிரிவுகளை பார்க்கக்கூடாது, அவங்களுடைய பார்வை ஒரே பார்வையாக தான் இருக்கணும். இதுதான் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரே அப்படிதான் வருது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட அப்படிதான், ஜாதி மத உணர்வுகள் எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரே பார்வை தான் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நீதித்துறைக்கும் அவங்க சாதி மதம் கொள்கை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க, நிலையா நின்று எல்லாருக்கும் ஒரே மாதிரி நீதியை வழங்கக்கூடியவர்கள். அதில் பயாஸ் இருக்கவே கூடாது. ஒருதலை பட்சம் இன்னொரு பக்கமும் அடுத்தவங்களுக்கும் ஆதரவாலாம் பேசக்கூடாது. அதுதான் நீதித்துறை. அதை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது, சாதிய மத ரீதியா இந்த மாதிரி எந்த உத்தரவுமே பிறப்பிக்க கூடாது அப்படின்னு. ஆனா
இப்போ என்ன பண்ணியிருக்காரு நம்ம சாமிநாதன், இந்த கோயிலில் சாப்பிட்டுட்டு போட்ட இலை, எச்சில் இலை, அதில் வந்து நேர்த்தி கடன் எடுத்து மக்கள் வந்து அங்க பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டார் இவர். அது தெரிஞ்சு போட்டாரா தெரியாமல் போட்டாரான்னு தெரியல. ஏற்கனவே வில்லங்கமாக போயின்னு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு தெரியாதா? நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் பரவாயில்ல, ஹைகோர்ட் ஜட்ஜு அப்டேட்டில் இருக்கணும். இன்னைக்கு என்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறது அப்டேட்டில் இருக்கணும். இவர் ஒரு ஆர்டரை போட்டார். பெரிய தப்பு. இவர் வந்து ஜட்ஜு பதவிக்கு லாய்க்கு இல்லை, இவர் பதவி நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொளத்தூர் மணியும் ராமகிருஷ்ணன் ஒருத்தரும் 2 பேரும் பெட்டிஷன் போட்டாங்க. ஆக நீதியரசர் சாமிநாதன் அவர்களுக்கு தற்போது நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அவருடைய புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு ஆன்மீகவாதி மாதிரி தெரிகிறார். நியாயம்தான், நம்ம வந்து தப்புலாம் சொல்ல, ஆன்மீகவாதியாக தான் இருக்கட்டும், அதெல்லாம் தப்பு இல்லை. நம்முடைய கொள்கை, நம்முடைய இறை நம்பிக்கை, நம்ம யாரை வணங்குகிறோம் அதெல்லாம் வந்து வீட்டில் வச்சுக்கணும், வெளியே வந்து அதை காமிக்கக்கூடாது யாருமே. அது வந்து நீதியரசர் அப்படின்ற போது நீதியரசருக்கு வந்து எல்லாருமே ஒன்றா தான் தெரியணும், தெரியுதுல்ல? அதில் இவர் வந்து கோட்டை விட்டார். மத ரீதியான வார்த்தைகளுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டார், ஆர்வ கோளாறில் கொடுத்துட்டார். அவர் வந்து வேணும்னு கொடுத்துருக்க போகிறதில்ல, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் யோசிக்கணும், எதுவுமே யோசிக்காமல் பண்ணணும். நீங்கள் ஒரு நீதியரசர், நீதியை நிலைநாட்டுபவர் அப்படின்னும்போது நீங்கள் 4 பக்கமும் யோசிக்கணும், பார்க்கணும். உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க. நீங்களே தவறு செய்கின்ற பொழுது இந்த சமுதாயம் என்ன நினைக்கும்? எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியாக உங்கள் காலில் தானே வந்து நீங்கள் விழுறோம் பொதுமக்கள். அப்படின்னும் போது நீங்கள் சரியான விஷயங்களை பண்ணணுன்றனா மக்கள் எதிர்பார்ப்பாங்க, சமூகம் எதிர்பார்க்கும். இப்போ பாருங்க, உங்கள் மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே மனது வருத்தமாக இருக்குது. நீங்கள் வந்து இந்துத்துவாவுக்கு ஆதரவாளராக இருக்கலாம், பிஜேபிக்கு ஆதரவாளராக இருக்கலாம், அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விஷயம், அதில் நம்ம தலையிட முடியாது. பணி அப்படின்னு வந்துடும்போது நம்ம பொதுவாக தான் இருக்கணும். இந்த 2 விஷயமும் சாமிநாதன் அவர்களுக்கு எந்த வகையில் எப்படி போக போகின்றது, அந்த வழக்கு எப்படி போகுதுன்னு தெரியல. மேலும் இந்த 2 விஷயத்தையுமே நம்ம கண்காணித்து என்ன நடக்குது அப்படிங்கிறத மீண்டும் உங்களிடத்தில் இன்னொரு பதிவில் பேசுகின்றேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.